நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது அப்படின்னு தான் இருந்தது. நான் நைட்டில் வந்து இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன்னா, அந்த மாவு வந்து புளிக்கவே இல்லை போல இருக்குது. அது தெரியாமல் நான் காலையில் இட்லியை வேற ஊற்றிட்டேன். அது வந்துட்டு ரொம்ப கண்ட்ராவியாக வந்துருச்சு. அதை தூக்கி எறிஞ்சா பக்கத்தில் இருக்கவங்க மண்டையே உடஞ்சிடும் போல இருக்குது. அவ்வளோ கேவலமாக இருந்தது. மாவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் சாம்பார் வேறு வச்சுட்டு அந்த இட்லிக்கு இதில் அப்புறம் வந்துட்டு நல்ல வேலை வடை செஞ்சுருந்தேன். அதனால் சாம்பார் வடை அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சாப்பிட்டோம். அப்புறம் இந்த சேமியா வந்து எக்ஸ்பைரி ஆகிற நிலமையில இருந்தது. அதுக்கும் வந்து உயிர் கொடுத்து அதே வந்துட்டு பாயசம் பண்ணிட்டோம். அதில் சாம்பார் வடை பாயசம் இதை தான் வச்சு சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சண்டே உங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டாலே போதும், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதுதான் ரெகுலராக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. சோறு சோறு, குழம்பு குழம்பு, கூட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமா. இந்த பிரியாணியே வந்து மறந்தாச்சு. சரி இன்றைக்கி ஒரு பிரியாணியை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர் வந்துட்டு காலையிலே போயிட்டு மட்டனு சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் மட்டன் குழம்பு. நைட்டு வந்து அந்த குழம்பு சோட்டிலால இதுதான் வந்து பிளானு. அதுதான் பண்ணியிருந்தேன். பண்ணது என்னமோ பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான். ஆனால் வந்து நான் தம் பிரியாணி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு அதை கிண்டி அது வந்து சீரக சம்பா பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. அந்த டேஸ்ட் அடிபோலி. அதுக்கப்புறமே வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சிப்ஸ் சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னெல்லாம் வந்துட்டு அந்த பெசன் நகரில் ஸ்மோக்கி ராக்கி ஒரு கடை வந்து பக்கத்தில் இருக்குமோ அடிக்கடி போய் சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் வந்துட்டு 30 மைல் தூரம் ட்ராவல் பண்ணி இந்த சிப்ஸ் சிக்கனுக்காக நம்ம அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு நானே என் கையில் செஞ்சு தரேன்ட்டு அதான் பண்ணி கொடுத்தேன். என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஆகா ஓன்னு பாராட்டு எனக்கு. இன்றைய நாள் இனிதாக அமைந்தது.